ஒரு H5N1 ஏவியன் பேர்ட் ஃப்ளூ அலர்ட் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்ம வந்து பிரச்சனையை முத்த வச்சுட்டு அப்புறம் ஒரு நிமோனியா லெவலுக்கு போன அப்புறமா போய் ஹாஸ்பிட்டலில் நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை. மெடிக்கல் ஷாப்பில் ஃபார்மசிஸ்ட் கிட்ட கேட்டு அவர் கொடுக்குற மருந்து எடுத்துக்கணும். அது என்னன்னு கூட நமக்கு சில நேரத்தில் தெரியறதில்ல. அவர் பச்சை கலர் மருந்து பிங்க் கலர் மருந்து கொடுத்தாருன்னு சொல்லி என்கிட்ட வர்றது உண்டு. நீங்கள் அரைக்குறையா பாதி சுத்தம் பண்ணி பாதி சுத்தம் பண்ணலன்னா அந்த அழுக்கு வீட்லேயே படிஞ்சிடுற மாதிரி பாதி நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கோர்ஸை பாதியிலேயே விட்டுட்டீங்கன்னா அந்த கிருமிகள் அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை எதிர்த்து எப்படி வாழணும் அப்படின்றத கற்றுக்குது. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். போன எபிசோடில் நம்ம சீசனல் ஃப்ளூ பற்றியும் இப்போ சமீபமாக பறவைகளை தாக்குற H5N1 வைரஸ் நமக்கு வராமல் தடுக்கிற வழிமுறைகளை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போது பொதுவாக சீசனல் ஃப்ளூ வந்துட்டால் அதுவும் குறிப்பாக 60 வயதை கடந்தவர்கள் என்ன மாதிரி அதை மேனேஜ் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ நீங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டீங்கன்னா டாக்டரே எல்லாம் பார்த்துப்பாங்க. பொதுவாக நான் சொல்றது என்னன்னா, நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, செல்ஃப் மெடிகேஷன். கடையில் போய் எதுக்கு போய் சும்மா டாக்டர் போய் பார்க்கணும், அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்ற. டாக்டர் சும்மா யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் நீங்க ஒரு நல்ல டாக்டரை பார்த்துக்கிறது இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி தற்சமயம் கவர்மெண்ட் வந்து இந்த H5N1 அப்படின்ற இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பறவைகளுக்கு இடையே மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு அலர்ட் இப்போ கொடுத்துருக்கும் போது, இது நம்ம பறவையிலேருந்து மனுஷனுக்கு எப்படி வராம இருக்கிறதுக்கு நம்ம தடுத்துக்கணும் அப்படின்ற அந்த தற்காப்பு முறைகளையும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் பொதுவாக இந்த சீசன்ல வரக்கூடிய இந்த சீசனல் ஃப்ளூவை எப்படி நம்ம டாக்டர்ஸ் வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்றதையும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா ஆன்டிவைரல் டேப்லெட்ஸ் கொடுக்கலாம் டாக்டர். ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்னு சொன்னேன். ஆன்டிபயோட்டிக் இந்த பச்சை கலர் சளியோ இல்லை மஞ்சள் கலர் சளியோ வந்தால் கட்டாயம் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதுக்குள்ள தொண்டையில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் லங்ஸுக்குள்ளே போயிட்டு உள்ளேருந்து கோழையாக வெளியே வருது. அந்த 2 கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சையோ மஞ்சளோ உங்களுக்கு வந்ததுன்னா கட்டாயம் ஒரு டாக்டரை பார்த்து, உங்கள் பல்மாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கான ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைரஸ் ஒரு பக்கம் வேலையை காமிச்சிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் கூட சேர்ந்துக்கும். ஸோ சூப்பர் ஆடட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இது ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகும்னா நிமோனியாவுக்கு இதுதான் ரூட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அடக்கி நமக்குள்ள வந்து உட்கார்ந்து நம்மளோட லங்ஸில் வாழ ஆரம்பிச்சிடும். அந்த நிமோனியான்றது 4 வாரம் ஆகும். அக்யூட் நிமோனியாலேருந்து நம்ம சரியாகி 4 ஸ்டேஜ் இருக்கு. வாரம் மாற்றங்கள் நம்மளோட லங்ஸ்ல ஏற்படும். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால வரக்கூடிய இந்த சீசனல் ஃப்ளூ நம்ம ஒழுங்கா ஆரம்பத்திலேயே பார்த்துக்கலன்னா அது நமக்கு நிமோனியா வரைக்கும் கொண்டு போய் விடுற அபாயம் இருக்கு. அப்போ ஏற்கனவே ஸ்மோக்கிங் பண்றவங்க, இல்லை ஒரு ஆஸ்துமா இருக்கிறவங்க, இல்லை குழந்தைகள் 10 வயசு கம்மி இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது வந்து ஆரம்ப கட்டத்திலேயே கரெக்டாக முறையாக ஒரு டாக்டர் கிட்ட போய் நீங்கள் வைத்தியம் எடுத்து அதுக்கான ஆன்டிபயோட்டிக் எடுக்கும் போது முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடுற மாதிரி இது வேரூனி விருட்சமாயி அது வந்து வைரஸும் பாக்டீரியாவும் சேர்ந்து நமக்கு நிமோனியா வந்து அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போறதுன்றதை நம்ம தடுக்க முடியும். டாக்டர், இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்விங்க டாக்டர். இப்போ நிறைய இந்த முதியவர்களுக்கு வந்து தடுப்பூசி இருக்கு இல்லைங்களா, நிமோனியாக்கான தடுப்பூசி. அது மட்டும் இல்லாமல் வருஷம் இந்த ஃப்ளூ ஷாட்னு வெளிநாடுகளில் ப்ராப்ளமாக இருக்கு. அதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பறவை காய்ச்சல் இந்த சீசனல் ஃப்ளூலேருந்து நம்மளை காப்பாற்றுமா? ஹை ரிஸ்க் கேட்டகரின்னு நம்ம சொல்லக்கூடிய, எஸ்பெஷலி நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே ஏதோ ஒரு லங்ல ஏதோ ஒரு பெத்தாலஜி இருக்கு, லங்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஆஸ்துமா இருக்கு, இல்ல கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீஸ் COPDன்னு சொல்லுவோம், ஸ்மோக்கர்ஸ், இது மாதிரி இருக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே கோவிட்ல வந்துட்டு ரொம்ப சீரியஸா போய் சஃபர் ஆயிட்டு வந்தவங்களுக்கு நம்ம நாட்டுல காச நோய் டியூபர்குலோசிஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஏற்கனவே டியூபர்குலோசிஸ் அட்டாக் ஆனவங்க, ஏற்கனவே அவங்களுக்குலாம் லங்கோட கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களாம் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த ஃப்ளூ ஷாட்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல பல்மாலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் அந்த ஃப்ளூ ஜாப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். டாக்டர், இன்னொரு கேள்விங்க டாக்டர். டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க வந்து அந்த சளி வந்து இப்போ மஞ்சள் பச்சையில் இருந்ததுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கோர்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ தகவல்கள் என்ன வருது அப்படின்னா, இந்த நம்ம இந்தியர்கள் குறிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸை நிறைய எடுத்துக்கிறதுனால ஒரு கட்டத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு அவங்க பாடி வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, அது வேலை செய்யறது இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படிங்க டாக்டர்? ஸோ நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் அந்த பிக்சரை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம நாட்டில் ஒரு காய்ச்சல் இருந்ததுன்னா என்ன பண்றோம், நம்ம பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிடுறோம்.
மெடிக்கல் ஷாப்ல ஃபார்மசிஸ்ட் கிட்ட கேட்டு அவர் கொடுக்குற மருந்து எடுத்துக்கிறோம். அது என்னன்னு கூட நமக்கு சில நேரத்துல தெரியறது இல்லை. அவர் பச்சை கலர் மருந்து, பிங்க் கலர் மருந்து கொடுத்தாருன்னு சொல்லி என்கிட்ட வர்றது உண்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா செல்ஃப் மெடிகேஷன் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செல்ஃப் மெடிகேஷன்னால தான். உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்றது ஃபார்மசிஸ்ட் இல்லை. உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் உங்களோட நோயோட தீவிரம் கிளினிக்கலா எப்படி இருக்கு, உங்களை கிளினிக்ல பார்க்கும்போது எப்படி இருக்குன்றத பொறுத்து. ஏன்னா உங்களை ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பாக்குறாருங்களா, அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் இல்லைன்னா வந்து வீசிங் இது மாதிரி ஏதாவது சைன்ஸ் இருந்ததுன்னா அந்த டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அண்ட் டாக்டர்ன்னும் போது நாங்க பலதரப்பட்ட மக்கள் வேற வேற வயதினர்கள்ல அந்த ஒரு பர்டிகுலர் சீசனல் கம்யூனிட்டில என்ன போயிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு இன்னும் பெட்டரா தெரியும். அப்படி இருக்கும்போது பக்கத்துல ஒரு மெடிக்கல்ல போய் வாங்கும் போது அவரு வந்து உங்களுக்கு உங்க ஃபார்மசிஸ்ட் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாரா, இல்ல ஒரு பெயின் கில்லர் கொடுத்தாரா, இல்ல ஃபீவருக்கு பேராசிட்டமால் கொடுத்தாரான்றது உங்களுக்கு தெரியாது. அப்படி அதனாலதான் நான் முன்கூட்டியே சொன்னேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளூ சிம்டம்ஸ் இருக்கும் பட்சத்துல டாக்டரை போய் பார்த்து ஒரு டாக்டர் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அவர் பொதுவா உங்களுக்கு இந்த ஃப்ளூ சீசன் இருக்கும் போது 3 டேஸோ இல்ல 5 டேஸோ இல்ல 7 டேஸோ ஒரு நாளைக்கு 2 வேலையோ இல்ல 3 வேலையோ உங்களோட சிம்டம்ஸை பொறுத்து என்ன ஆன்டிபயோட்டிக் அவர் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அதுக்கேற்ற மாதிரியான டோசேஜ் உங்களுக்கு இருக்கும். அவர் சொல்ற அந்த குறிப்பிட்ட சமயம் 2 வேளை 5 நாள் எடுக்கணும்னா நீங்க கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணணும். நீங்க எப்போ உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 நாள் அப்படி ஸ்கெடியூல் அவர் பண்ணி கொடுக்கும் போது நீங்க 5 நாள் எடுக்காம 3 நாள் எடுத்தீங்க, 4 நாள் ஒரு டோஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்ல 5 நாள்ல 3 நாள் தான் கம்ப்ளீட் பண்ணீங்க, 2 நாள் நீங்க சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம வந்து வீட்டை சுத்தம் பண்ணும் போது மொத்தமா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி கழுவி தள்ளிடுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. நீங்க அரைக்குறையா பாதி சுத்தம் பண்ணி பாதி சுத்தம் பண்ணலன்னா அந்த அழுக்கு வீட்லயே படிஞ்சிடுற மாதிரி இந்த கிருமிகளும் பாதி நீங்க ஆன்டிபயோட்டிக் கோர்ஸை பாதியிலேயே விட்டுட்டீங்கன்னா அந்த கிருமிகள் அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை எதிர்த்து எப்படி வாழணும் அப்படின்றத கத்துக்குது. அதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டாக்டர் சொல்ற மாதிரி தொடர்ந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கை 5 நாள் அவங்க சொல்ற டோஸ் படி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறதுக்கான அந்த ஒரு வழியே நம்ம கொடுக்காம இருந்துடலாம். இன்னொன்னு நான் பொதுவா பாக்குறது என்னன்னா, என்கிட்ட வரும்போது ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிக்கிறதுக்கே சில பேர் பயந்துப்பாங்க. ஏன்னா அதை சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற நல்ல கிருமியும் சேர்த்து செத்து போயிடுது, அப்போ நாங்க என்ன பண்றது டாக்டர், வயிறெல்லாம் கெட்டு போயிடுது நாங்க ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா அப்படின்னு. ஸோ ஆன்டிபயோட்டிக் யூஸ்வலா சாப்பிடும்போது அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்கு, அதையும் உங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபார்மசிஸ்ட் சொல்ல மாட்டாங்க, அதனாலதான் நான் இன்சிஸ்ட் பண்றேன் நீங்க டாக்டர் பார்த்து கேட்கணும்னு. ஸோ ஒன்று அந்த ஆசிடிட்டி இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை டேக்கிள் பண்றதுக்கு உங்களுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. 2வது எப்பயுமே ஆகாரம் சாப்பிட்டுட்டு அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அதுபடி நீங்க ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும் போது அதோட நல்ல பலன்கள் உங்க உடம்புக்கு வந்து சேரும். 3வது இந்த நல்ல கிருமியோ சேர்ந்து அழியுதுன்றத பத்தி பயப்படாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு இம்பேலன்ஸ் நடக்கிறதுனாலதான் நம்ம உடம்புக்கே வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வருது. அப்படி இருக்கும்போது கிருமி 4 கெட்டது சாகும் போது 2 நல்லதும் தான் சாகும். நல்ல கிருமின்னு சொல்லக்கூடிய லாக்டோபெசிலஸ், பிஃபிடோபாக்டீரியம் இதெல்லாமும் நமக்கு சாஷே மாதிரியோ இல்ல டேப்லெட் ஃபார்ம்ல கிடைக்குது. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் டாக்டர் உங்களுக்கு கொடுக்கும் போது கையோட உங்களுக்கு நல்ல கிருமியோட அந்த டேப்லெட்டோ சாஷேவோ உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அது போல் ஸோ நீங்க பயப்பட வேண்டாம். பேசிக்கலி ஐயோ நல்ல கிருமிலாம் போயிடுமே. அதே மாதிரி ஆகாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், மோரோ இல்ல தயிரோ இட்லி இது மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் நீங்க எடுத்துக்கும் போது உங்களோட நல்ல டோஸ் ஆஃப் பாக்டீரியா உங்க வயிற்றுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைச்சிடும். அருமையான விளக்கங்கள் டாக்டர், நன்றி. நன்றி சார். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.